பங்குனி மாதம் 22ஆம் நாள் 5ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2025 வளர்பிறை அஷ்டமி திதி அசோகாஷ்டமி எனப்படும் விசேஷ நாளில் நம்மை வருத்தும் சோகம் நீங்கி அசோகம் மகிழ்ச்சி பெற்று வளமான வாழ்க்கை பெற்றிட அம்பிகை பார்வதி சக்தி தேவியை போற்றி கொண்டாடுவோம் வாரீர். மற்றும் அசோகவனத்தில் சிறை வைக்கப்பட்ட சீதையின் உள்ளம் ராமனை பிரிந்த வருத்தத்தால் அனலாய் சுட்டது. சீதையின் சோகத்தை போக்குவதற்காக சீதா அமர்ந்திருந்த அசோக மரம் என்ற மருதாணி மரம் தன் இலைகளையும் மலர்களையும் சீதையின் மேல் சொரிந்து அவளை சாந்தப்படுத்த முயன்றது. அதோடு ராமன் சீதையை அழைத்து செல்லவும் பிரார்த்தனை செய்தது. அதை கண்டுகொண்ட சீதை ராமனோடு செல்லும் முன் மருதாணி மரத்திற்கு உங்கள் இலையை அரைத்து யார் உள்ளங்கையில் பூசிக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு எந்த துன்பமும் நேராது என்று வரமளித்த நாள் அசோகாஷ்டமி நாளாகும். மங்கையர் திருமண நாட்களில் மருதாணி உள்ளங்கையில் பூசிக்கொள்வது வழக்கம். அம்பிகை துதி. அண்டம் முழுதும் படைத்தாள்பவளே, கண்டம் கருத்தவனின் உயிர் துணையே, சிங்கத்தை வாகனமாக ஏறி காட்சி தருபவளே, பொற்பாதம் பற்றினேன் என்னை காத்தருள்வாயே. செந்தூர திலகம் நெற்றியில் மின்ன, வைரமூக்குத்தி நாசியில் ஒளிர, தங்கமுத்து வைர ஆபரணங்கள் மார்பில் அசைய, கண்களில் கருணை கடாட்சம் பொழிய, சங்கரன் துணைவி சங்கரியே உன்னை பணிந்தேன். கணபதி கந்தனை ஈன்ற தாயே, செங்கமல பதமலரில் சதங்கை ஒலிக்க ஆடலரசோடு நடம் புரியும் உமையே, உன்னை தொழுதேனே சிவகாமி தாயே என்னை காத்திடுவாய்.